வணக்கம். பல எதிர்பார்ப்புகள கடந்து, பல பிரச்சனைகள கடந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் பல பிரச்சனைகள கடந்துன்னு சொல்றேன்னா, ஏறக்குறைய அந்த ஷூட்டிங் நடக்கும்போதே ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒரு ஆக்சிடென்ட்ல 3 பேர் இறந்துட்டாங்க. பல பினான்சியல் பிரச்சனைகள கடந்து, பல புரொடியூசர்கள கடந்து தான் இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படம் இப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆனதுனால, நமக்கு எதிர்பார்ப்புகள அதிகமா கூட்டி விட்டுருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா? இல்லையா? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல வந்து இந்த படத்துல சித்தார்த்தோட டீம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. அந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு சமூகத்துல நடக்கிற அவலங்கள், சமூகத்துல நடக்கிற பிரச்சனைங்க, இந்த லஞ்ச ஊழல்களை எடுத்து அதுல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அட்டென்ஷன பெறுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல்வாதிகளால, போலீஸால, அதிகாரத்தினால இவங்க சேனலுக்கும் இவங்களுக்கும் தலைக்கு மேல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இனிமே இத வந்துட்டு நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. நம்மளால சமாளிக்க முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். இதுக்கு இத ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்ற நெனைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, சில காலங்களுக்கு முன்னாடி இந்தியன் தாத்தா அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவரு வந்துட்டு மறுபடியும் இங்க வரணும். அப்ப அவரு மறுபடியும் வந்தாருன்னா தான், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குறாங்க. முடிவெடுத்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்க ட்ரெண்ட் பண்றாங்க. இந்தியன் தாத்தா வந்து தாய்வான்ல இருக்கிறாரு. அவர் அங்க இருக்கிறவருக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த ஹேஷ்டேக் எல்லாம் அவருக்கு ரீச் ஆகுது. அவர் சோசியல் மீடியாவ கவனிச்சுட்டு வராரு. அவருக்கு ரீச் ஆனதுமே அவரு மறுபடியும் இந்தியாவுக்கு வரணும்னு நெனைக்கிறாரு. இந்தியாவுக்கு வர்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாரு. வ வரும்போதே ஒரு சுவாரஸ்யமா தான் வருவாரு. ஏன்னா, அவரு வந்து ஒரு வேற கெட்டப்ல வருவாரு. அது சஸ்பென்ஸாவே இருந்தாலும் நீங்க போய் பாருங்க. அந்த கெட்டப்ல வருவாரு. அந்த கெட்டப் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து படம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே இல்லன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் தாத்தா ஒரு வார்த்தை கூட பேசல. வெறும் ஆக்ஷன்லயே இருந்தாரு. வெறும் ஒரு பார்வையிலேயே நம்மள கட்டுப்படுத்துவாரு. அப்பேற்பட்ட ஒரு தாத்தா, அவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் படம் நகரவே இல்ல. அந்த இடத்திலேயே தேங்கி நிக்குது. வந்ததுமே சம்பவத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பழைய இந்தியன் படத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாதாரணமா அரசியல்வாதிங்க லஞ்சம் வாங்குறவங்க, அவங்க இவங்க லோக்கல்ல இருக்கிற பொறுக்கிங்க, அதாவது தாழ்த்தப்பட்ட இனங்கள், இந்த குப்பத்துல வாழ்ற இவங்களெல்லாம் கேவலமா காமிச்சிருப்பாரு. ஒரு இதா இருந்திருக்கும். அதன் மூலியமா இந்த சோசியல் மீடியாமா பயங்கரமா சங்கருக்கு வந்துட்டு எதிர்ப்பு கிளம்பிச்சு. இப்போ சமீப காலமா. இவங்க வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள தப்பா காமிக்கிறாங்க படத்துல சங்கர் அவர்கள் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அத அவர் உள்வாங்கினவரு இந்த படத்துல வந்துட்டு வெறும் கார்ப்பரேட்ட மட்டுமே குறி வச்சு அடிச்சிருக்காரு. இப்போ 12,000 கோடி ஏமாத்திட்டு போனது யாருன்னு நமக்கு தெரியும். 9,000 கோடி, 8,000 கோடி, 20,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடி போனது யாருன்னு தெரியும். அப்பேற்பட்டவங்கள தேடி கண்டுபிடிச்சு இவரு போய் கொல்ற மாரி வச்சிருக்காங்க. அதுக்கே உண்மையாவே அந்த தைரியத்துக்காகவே கமல் சாருக்கும் நம்ம வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சங்கர் சாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு தைரியமா அப்படி போல்டா வச்சிருந்தனால பண்ணலாம். ஆனா கெட்டப் கூட அதே மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப அந்த கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் அந்த ஏமாத்திட்டு ஓடி போன அந்த கார்ப்பரேட்டுங்களுக்கெல்லாம் அந்த கெட்டப் கூட அதே மாதிரி போட்டிருந்தாரு. சரி நம்ம பார்வையில. ஆனா இந்த படம் அத சுவாரஸ்யமா குடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த சுவாரஸ்யமா குடுக்க மறந்துட்டாங்க. எல்லா கொலை பண்ணும்போதும் கமல் சார் வந்துட்டு பேசுறாரு, 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 பேசிட்டே இருக்கிறாரு. எக்கச்சக்கமா பேசுறாரு. அதாவது பேரலலா ஒரு சீன் ஓடும். இங்க இவரு வந்துட்டு ஒரு வில்லன கொலை பண்ணுவாரு. அங்க வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு இன்னொரு சம்பவம் நடக்கும். ரைடு போய் அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க அவங்கள ரைடு போயி, அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அவங்கள கொண்டு போய் ஜெயில்ல போட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு சீன் வர்ற வரைக்குமே இவரு ஒரு வில்லன் கிட்ட பேசிட்டே தான் இருக்கிறாரு தவிர, இன்னமும் அந்த சீன் முடியல. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டா அமைஞ்சிருந்தது படத்துக்கு. அடுத்து வந்து இந்தியன் தாத்தா வந்துட்டு நம்ம அந்த 96ல இந்தியன் 1ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சேனாபதி கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஜென்யூனான வேல்யூ இருக்கும். அதாவது அவர பார்க்கும்போதெல்லாம் எப்படா இவர மறுபடியும் சீன்ல பார்ப்போம். இப்ப அந்த அந்த சின்ன வயசு கமல் அவர்கள பார்க்கும்போது, இந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது, மறுபடியும் இந்தியன் தாத்தாவ எப்ப பார்ப்போம்? அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஏக்கம் ஒண்ணு உருவாக்கி இருப்பாங்க. அது ஒரு நேச்சுரலா கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த படத்துல அவர் வந்து அந்த வர்மக்கலை பண்ணுவார் இல்லைங்களா? அந்த வர்மக்கலை அந்த கதைக்கு எந்த இடத்துக்கு தேவைப்படுதுன்னு பார்க்குவாங்க. அந்த இடத்துல தேவைப்படுற அந்த இடத்துல வைக்குவாங்க. அந்த மாதிரி அந்த வர்மக்கலைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது சுவாரஸ்யமாவும் இருந்திருக்கும். இந்த படத்துல உண்மையிலேயே வந்து இந்தியன் தாத்தாவ பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம அந்த ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி போயிடுச்சு. என்னன்னா, இவங்க மேக்கப் போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அந்த இந்தியன் தாத்தா லுக் வரல. அதே மாதிரி அந்த அந்த சென்டிமென்ட்டா நம்மளுக்கு அட்டாச் ஆவல. ரொம்பவே ஒரு அன்ஈசியா இருந்துச்சு அந்த கேரக்டர். அந்த கேரக்டர பார்க்கும்போதெல்லாம், என்னடா இப்படி இருக்கேன்ற ஒரு நெருடலாவே இருந்தது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டா இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்துல முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்தியன் படம் வந்தப்போ, இந்த ஊழல ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவ் இருந்தது.
அவர் வந்துட்டு அவங்க கஸ்தூரிய வந்துட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்குவாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவாங்க. அந்த நேரத்துல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனதுமே, அவங்க வந்து அங்க லஞ்சம் கேட்பாங்க. லஞ்சம் கேட்கறதுனால இவங்க அத குடுக்க மறுத்துட்டு, கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அந்த நேரத்துல கஸ்தூரி வந்து இறந்து போயிருவாங்க. அப்போ ஆரம்பிக்கிறாரு, என் ஒரு பொண்ணோட போட்டும். ஏன்னா இவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இவரு நாங்க சுதந்திர போராட்டம் நடந்தப்போ, நாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம். அவங்க கிட்ட இருந்து வாங்குன சுதந்திரத்த உங்ககிட்ட அடகு வச்சுட்டு நாங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வெறியில இந்த நாட்டையே திருத்தணும் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. அப்போ அதிலிருந்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதுனால நமக்கு ஒரு கியூரியாசிட்டிய உருவாக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கடைசி வரைக்குமே போயிட்டு அந்த இடத்துல நிறுத்துவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா போகும். அந்த இது இந்த இடத்துல இல்ல அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். அடுத்தது ரொம்பவே மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா மியூசிக். இந்த இடத்துல தான் நம்ம ரகுமான் சாரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம் அப்படின்றத இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு மைண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கூட இல்ல. அந்த தாத்தா வராருன்ற பாட்டு மட்டுமே கொஞ்சம் மைண்ட்ல நிக்குது. ஏன்னா ஏற்கனவே அதை வந்துட்டு சோசியல் மீடியாலே கண்டம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால அந்த பாட்டு நம்ம கொஞ்சம் மைண்ட்ல இருந்தது. உண்மையிலேயே அந்த பாட்டு அந்த இடத்துல எதுக்காக அப்படின்னு தான் நமக்கு தெரியல. இதெல்லாம் குறைச்சிருந்தாங்கனாலே படம் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அப்படி பண்ணிருக்கலாம். என்னன்னா ஒரு இடத்துல கூட அனிருத்தோட பிஜிஎம் நம்ம ரசிக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா எல்லா படத்தையும் எப்படி தட்டி வச்சிருக்காரோ அந்த மாதிரி இதுலயும் தட்டி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சித்தார்த்தோட அம்மா இறந்துருவாங்க ஒரு கட்டத்துல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியால பேசுறதெல்லாம் ரியல் லைஃப்க்கு செட் ஆகாது அப்படின்றத சித்தார்த் உணர்ந்த தருணம், எல்லா மக்களும் உணர்ந்த தருணம். அந்த நேரத்துல வந்துட்டு இந்தியன் தாத்தாவை எதிர்க்குவாங்க. சித்தார்த்தோட டீமே இந்தியன் தாத்தாவை எதிர்க்குவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன். அந்த படம் மொத்தமே அந்த ஒரு பிஜிஎம்க்காக நினைச்சுக்கலாம். அந்த கப்பல் ஏறி போயாச்சுன்ற சாங்கோட அந்த பிஜிஎம் போடுவாங்க. நீங்க அந்த படத்தை பார்த்த முழுசும் நீங்க ரசிக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம்னா அந்த இடம் மட்டும்தாங்க. அந்த ரகுமான் சாரோட மியூசிக்கே அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல ரொம்பவே மிஸ் பண்ணோம். ரகுமான் சாரை ரொம்பவே மிஸ் பண்ணோம் நாம அப்படின்னு சொல்லலாம். அப்ப எதுக்குடா இந்த படம் எடுத்தாங்க அப்படின்ற ஃபீல் நமக்கு வந்துருச்சு. அப்பேற்பட்ட ஒரு பிஜிஎம் கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த படத்துல ஏஆர் ரகுமான் சார் இல்லாதது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தது. அடுத்ததா இந்தியன் படம் அப்படின்னு சொல்லி 96ல எப்ப ரிலீஸ் ஆனதோ அப்பத்துல இருந்து இந்தியன் தாத்தாங்கன்ற ஒரு தனி வேல்யூ இருந்தது. அந்த படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்தியன் தாத்தா அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வேல்யூ இருந்தது. அதுக்கு அந்த அந்த ஃபேஸ்க்கே ஒரு பிராண்ட் இருந்தது. ஆனா அந்த இந்தியன் தாத்தாவை கொண்டு வந்து இங்க வச்சு அவரை சைக்கிள் ஓட்ட வச்சு அவரை அந்த ஸ்கேட்டிங் பண்ண வச்சு கடைசியில அவருக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து செருப்படி வாங்க வச்சு பொதுமக்கள் கிட்ட இருந்து அவரை எதிர்ப்பு காட்ட வச்சு மொத்த பேரையும் பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய இந்தியன் தாத்தாவை போலீஸ் வந்து காப்பாத்துற அளவுக்கு பண்ணி ரொம்பவே இந்தியன் தாத்தாவை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு பயங்கரமான மைனஸ் பாயிண்ட் இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கான பதிலும் பார்ட் 3ல இருக்கும் அப்படின்றத நம்புறோம். உண்மையிலேயே மறுபடியும் ஒரு தடவை சொல்றோம். இந்த படத்தோட பிஜிஎம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏஆர் ரகுமான ரொம்ப 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 இந்த படத்துல நம்ம மிஸ் பண்றோம். உண்மையிலேயே இந்த படத்துல பேசுற அரசியல் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான அரசியல். ஆனா அதை உருவாக்குன விதம் தான் உண்மையிலேயே கடைசியில ஒரு 20 நிமிஷம் படம் ஓரளவுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. மிஸ் யூ ரகுமான் சார்.